இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, போலீஸ் சலஃபிகளும் வஹாபிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டும் ஒன்றா தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? 30 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் கொலாப்ஸ் ஆயிரும்னு இருக்குல்ல. அப்போனா அதானே அல்லாஹ்வுடைய நாட்டம். அடேங்க கண்ணுக்குட்டிகளா, என்னடா பேச்சு இது? அதே தானே கேட்ட, அது எப்படி தடுக்க முடியும்? தெரியுமில்ல, இந்த ஆர்குமெண்ட் கேட்டிருக்கீங்களா? இதே ஆர்குமெண்ட் தான் வைக்கிறாங்க. கொலாப்ஸ் ஆகுறது ஆகத்தானே செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அது மட்டும், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புங்க அது எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறாங்க. அதாவது இந்த நாசமாக போகிறதுக்குன்னு முடிவெடுத்தவங்க எல்லாருடைய ஆர்குமெண்ட்டும் இப்படி தான் இருக்குது. அப்போ அதே திருப்பி நான் கேட்குறேன், தீனில் பிதத்து வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஏன் தடுக்கிறீங்க? தீனில் பிதத்து வரும் பின்னாடி, அதாவது சஹாபாக்களும் நாங்களும் சரியாக இருப்போம், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நாங்கள் சொல்லாததை செய்வார்கள், செய்யாததை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ ஏன் விட்டுட்டு போங்களே? அது என்ன குல்லு பிதத்தின் ஜலாலா குல்லு ஜலாலத்தின் பின்னாடி எதுக்கு சொல்கிறேன்? அதையும் அந்த ஏன் ட்ராமா போடுறேன்? அதையும் விட்டுரு. அப்போ என்ன விஷயம்? உனக்கு எங்கே நோகாதோ அந்த வேலையை செய்வேன், எங்கே நோகுதோ அந்த வேலையை நீ செய்ய மாட்டேன். அப்போ காரணம் கேட்டால் என்ன சொல்லுவேன்? திடீர்னு அல்லாஹ்வை காட்டுவேன், திடீர்னு ஷரியத்தில் இல்லைம்பா, திடீர்னு யூசுப் நபியை கொண்டு போயிடுவேன், ஜம்ப் அடிப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ப் அடிப்பான், எங்கேயோ பண்ணுவான். ஆக மொத்தம் அவனுக்கு என்னன்னா, துனியாவில் ஸ்க்ராட்ச் ஒழுகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சுகபோகமான, அதாவது துனியாவில் ரிஸ்க்கான எந்த ஒரு சேலஞ்சான எந்த ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். சேலஞ்சுக்கே நாங்கள் வரமாட்டோம். அந்த சோதனைகள், அந்த துன்பங்கள், அந்த தியாகங்கள், அதெல்லாம் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய் என கூறிக்கொண்டிருந்தார்கள். இது இவனுங்கன்ட்டு இல்லை, ஃபிரௌனு அந்த சைத்தானும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான், ஹாரூனு ஹாமானு இவங்க எல்லாருமே இப்படி தான் உருப்படாமல் போனானுங்க. எல்லா உருப்படாதவர்களுடைய ஆர்குமெண்ட்டும் கடைசியாக இதுதான் இருந்தது. அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம் என்னென்னா இதுதான், அல்லா மேலே திருப்பி போட்டுறது. அல்லா நாடு இருந்தால் நாங்கள் செய்திருக்க மாட்டோம். நடந்துருச்சு, அல்லாவுடைய நாட்டுப்படி நடந்துருச்சு. இறுதியில் நம்முடைய வேதனையின் சுவையை அவர்கள் அனுபவித்தார்கள். இவர்களிடம் நீர் கூறும், அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் உங்களிடம் உண்டா? இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள். நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கிறீர்கள், மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லாவுடைய நாட்டத்தில் நடந்துருச்சு, முன்னோர்கள் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த பேச்செல்லாம் பேசாத. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதுன்னு எவிடன்ஸ் இருக்கா? அப்போ அதுதான் நான் கேட்குறேன். கர்பலாவுக்கு மறுப்பு கொடுக்குறீங்களா? கொடுங்கோ. கர்பலாவுடைய ஃபஸ்ட்டு பாட்டுக்கு கொடுங்கோ, 2வது பாட்டுக்கு கொடுங்கோ, 3வது பாட்டுக்கு கொடுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்தார்கள் அப்படிங்கிறத விளக்கியிருக்கோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மிஷன் இல்லைன்னு கொடுங்கோ, ஆதாரம் கொடுங்கோ. நாங்கள் உங்கள் கிதாபுலேருந்தே உங்களுக்கு ஆதாரம் எடுத்து கொடுக்குறேன். குரானில் நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் சொல்கிற விஷயத்துக்கு. இப்படி இது ஆர்குமெண்ட்டு. அதான் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிவுபூர்வமாக ஏதாவது பேசு.